வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ஊர்வலம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சம்சுதீனுக்கு ஒரு வாரமாகவே மனம் ஒரு நிலையில் இல்லை. சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் அவதிப்படுவதை அவர் மனைவி நசீமா கவனித்து கொண்டுதான் இருந்தாள். அவரின் நிம்மதியின்மையின் காரணத்தையும் ஓரளவு யூகித்திருந்தாள். அடுத்த மாதம் ஊரில் கந்தூரி திருவிழா வருகிறது. தர்காவின் தர்மஹத்தா கமிட்டி அங்கத்தினரான சம்சுதீனுக்கு விழா நல்ல விதமாக நடைபெற வேண்டுமே என்று கவலை இருப்பது இயற்கைதான். அமாவாசை கழித்த 3ஆம் நாள் பிறையின் போது கொடி ஊர்வலம் வந்து தர்காவில் கொடியேறும். அதற்கு 10வது நாள் சந்தனக்கூடு ஊர்வலம் வந்து மசூதியில் சந்தனம் பூசுவதோடு விழா நிறைவடையும். அந்த 10 நாள்களும் வண்ண விளக்கு அலங்காரமும் புதிதாக ஏற்படும் கடைகளுமாக தர்காவை சுற்றி ஜக ஜோதியாக பிரகாசிக்கும். கலகலப்புக்கும் ஜனங்களின் உற்சாகத்துக்கும் குறைவிருக்காது. அது சிறிய நகரம்தான். ஊருக்கு பிரதானமாக ஒரு சிவன் கோயில், அருகிலேயே பெருமாள் கோயில், அதையொட்டி மேற்கு பக்கமாக தர்கா, தெற்கே கொஞ்சம் தள்ளினாற் போல உயரமான மாதா கோயில் என்று ஒன்றோடொன்று பிணைந்து கொண்டு உறவாடி கொண்டிருக்கும் அந்த ஊர் ஜனங்களைப் போலவே. பெருமாள் கோயிலில் மார்கழி மாதம் பகல் 10 10 வைகுண்ட ஏகாதசி என்று 20 நாள்கள் தொடர்ந்து சுவாமி புறப்பாடிருக்கும். சிவன் கோயிலில் திருவாதிரையன்று நடராசர் புறப்பாடு தவிர ஆனி மாதம் பௌர்ணமியை ஒட்டி பெரிய திருவிழா நடக்கும். ஊரே திரண்டு வந்து உற்சாகமாக கலந்து கொள்ளும் பிரபலமான உற்சவம் அது. மாதா கோயிலை பொறுத்தவரை கவலை இல்லை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரும் மாதா ஊர்வலம் தவிர மற்ற விசேஷங்களை கிறிஸ்துமஸ் உட்பட மாதா கோயிலுக்குள்ளேயே கொண்டாடி விடுவார்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முஸ்லிம், கிறிஸ்தவர், இந்து யார் ஊர்வலம் விட்டாலும் பெரிய சாலை வழியேதான் செல்லும். சென்னை போன்ற முக்கிய நகரங்களுக்கு செல்லும் பிரதான சாலை அது. இத்தனை வருஷங்களாக எல்லா விசேஷங்களும் ஊர்வலங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. தர்காவில் கொடியேறும் போது நடக்கும் வான வேடிக்கையை காண அனைவரும் சிறிதும் மத வேறுபாடின்றி கூடி வருவார்கள். சிவன் கோயில் திருவிழாவுக்கு குழுமிய மக்களில் முஸ்லிம்களையும் பார்க்கலாம். தெருவை அடைத்து இருபுறமும் வரிசை கட்டிய கடைகளில் இனம் காண முடியாமல் கூட்டத்தில் கலந்து நிற்பார்கள். அமைதியே உருவான ஊருக்கும் திருஷ்டி பட்டுவிட்டது. ஐயப்ப பூஜை ஊர்வலத்தில் யாரோ என்னவோ சொல்ல போக சீறிக்கொண்டு புறப்பட்ட பூசலை அந்தந்த மத பெரியவர்கள் தலையிட்டு தடுத்து நிறுத்திவிட்டார்கள். சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஊர் அமைதி பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஊர் அமைதி காத்தது. உண்மையில் அது அமைதிதானா, நீர் பூத்த நெருப்பா என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் கந்தூரி வேறு தொடங்க போகிறது. வழக்கமா வர்ற கந்தூரி தானே, தன்னால நடந்துட்டு போறது, அதுக்கா இப்படி தவிச்சு போறீங்க என்று கணவன் முன்னால் ஆப்பம் நிறைந்த பீங்கான் தட்டை நகர்த்தியபடி கேட்டாள் நசீமா. அல்ல அருளால நல்லபடியா நடந்து முடிஞ்சா நல்லதுதான் நசீமா. ஆனா ஊர் இப்போ முன்ன மாதிரி இல்லையே. ஐயப்ப பூஜை ஊர்வலத்துல நடந்த மாதிரி எதுனா நடந்துடுமோன்னு தான் பயமா இருக்கு. நசீமா இடைமறித்தாள். இத பாருங்க, ஊர் சனங்களை பத்தி நமக்கு தெரியாதா? இதுவரையில வித்தியாசம் பார்க்காம தாயா புள்ளையா பழகலையா? நாம யாரோ புறம்போக்கு பசங்க வேணும்னே சண்டைய உசிப்பி விட்டுருக்கானுங்க. நடக்க விட்டோமா நாம? நம்ம பஞ்சாமி ஐயாவே ஓடி வந்து கண்ணீர் விட்டு கெஞ்சி கேட்டு சமாதானம் பண்ணலையா? நீங்களும் ஐயா கூட நின்னு மண்ணாடலையா? அதான் அப்பவே சமாதானம் ஆகி பிரிஞ்சு போயிட்டாங்களே. புதுசா இப்ப மறுபடியும் எதனா கலாட்டா வரும்னு நினைக்கிறீங்களா? நான் பயப்படுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு நசீமா. இந்த வருஷம் கந்தூரி திருவிழா எப்ப வருதுன்னு பாத்தியா? மற்றவங்களுக்கு வருஷத்துக்கு 12 மாசம்னா நமக்கு 10 மாசம் இல்லையா? அந்த கணக்குப்படி இந்த வருஷம் கந்தூரி தமிழ் மாச பிரகாரம் பார்த்தா ஆனி மாசம் வருது. நசீமா திடுக்கிட்டாள். ஆமாங்க,
ஆனி மாசம்தானே சிவன் கோயில்ல பெரிய திருவிழா வரும். பௌர்ணமி சமயம்தான் விழா கொண்டாடுவாங்க. அப்பத்தானே நம்ம கந்தூரி சந்தனக்கூடு வருது. அல்லாவே, இது என்ன சோதனை? நல்ல வேளையா, சிவன் கோயில் திருவிழா முடிஞ்ச மறுநாள் தான் சந்தனக்கூடு விடுவோம். ஆனாலும் கூட என்னமோ திக்கு திக்குன்னு இருக்குது நசீமா. எதுக்கும் ஒரு நட பஞ்சாமி ஐயாவை போய் பார்த்துட்டு வந்துடுங்களே. அவங்க கூட கலந்து பேசினா கொஞ்சம் தைரியம் வரும். சம்சுதீன் மனதிலும் அதே எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. சிவன் கோயில் தர்மகர்த்தா கமிட்டி தலைவரான பஞ்சாமி ஐயரை சம்சுதீன் உடன்பிறவா சகோதரராகவே வரித்திருந்தார். பொது விஷயம் தவிர குடும்ப பிரச்சனைகளை கூட அவரிடம் கலந்து பேசி ஆலோசனை பெற்றால்தான் சம்சுதீனுக்கு மனம் சமாதானம் அடையும். பஞ்சாமி ஐயரோடு கலந்து பேசலாம் என்று தீர்மானிக்கும் போதே மனம் லேசான மாதிரி இருந்தது சம்சுதீனுக்கு. உடனேயே கிளம்பிவிட்டார். பஞ்சாமி ஐயரின் வீட்டு வாசல்படியில் ஏறும்போதே உள்ளே பேச்சு குரல் கேட்டது. யாருடனோ பேசிக்கொண்டிருந்தார் ஐயர். மெல்ல கதவை தட்டி, ஐயா என்று குரல் கொடுத்தார் சம்சுதீன். குரலை இனம் கண்டு கொண்ட பஞ்சாமி ஐயர், யாரு, மரக்காயரா? உள்ள வாங்க, நல்ல சமயம்தான் நீங்க வந்தது என்று உற்சாகமாக வரவேற்றார். சம்சுதீன் உள்ளே வந்தார். ஊஞ்சலில் பஞ்சாமி ஐயர், எதிரே சோஃபாவில் பந்தல் கான்ட்ராக்ட்காரர். கோயில் விழா தொடங்கியாச்சுங்களா என்று சோஃபாவில் உட்கார்ந்தபடி கேட்டார் சம்சுதீன். பின்ன ஒரு மாசம்தானே இருக்கு, ஒன்னொன்னா ஏற்பாடு பண்ண வேண்டாமா? மரக்காயரே, சொன்னா நம்ப மாட்டேள். காலம்பரதான் சொன்னா மீனாட்சி. மரக்காயருக்கு போலினா உயிராச்சே. நம்ம வீட்டுல போனி பண்ணி இருக்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோன்னு சொன்னா. நீங்களே வந்துட்டேள். இதுதான் தெய்வ சங்கல்பம்னு சொல்றது. பஞ்சாமி ஐயர் பேசி கொண்டிருக்கும் போதே மீனாட்சி 2 எவர் சில்வர் தட்டுக்களில் போலியையும் ஆமவடைகளையும் நிரப்பி எடுத்து வந்த பந்தல்காரரிடமும் சம்சுதீனிடமும் கொடுத்துவிட்டு புன்னகையுடன் புடவை தலைப்பை தோளில் போர்த்தியபடி தூண் ஓரமாக போய் நின்றாள். சம்சுதீனுக்கு மீனாட்சியை பார்க்கும்போது மௌத்தான தன் தாயை பார்ப்பது போல் இருந்தது. போலி என்று மட்டும் இல்லை, வரலட்சுமி நோன்பு கொழுக்கட்டை, பிள்ளையார் சதுர்த்தி அப்பம், வடை, திருவாதிரை கூட்டு, காரடையான் நோன்பு அடை, கார்த்திகை பொறி, தீபாவளி பட்சணங்கள் என்ற எந்த ஒரு பண்டமானாலும் டான் என்று எவர் சில்வர் தூக்கில் சம்சுதீன் வீட்டுக்கு வந்து இறங்கிவிடும். நசீமா தான் தவித்து போவாள். இப்படி தவறாம ருசி ருசியா கொண்டு அந்த அம்மா, பதிலுக்கு நாம எதுவும் கொடுக்க முடியலையே என்று நெகிழ்ந்து போவாள். மன்னிச்சுக்கங்க அம்மா, இப்பதான் வீட்டுல பலகாரம் உண்டுட்டு வந்தேன். பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் மத்தியானமா உண்டுக்கிறேன் என்றார் சம்சுதீன். அப்புறம் ஒரு விசேஷம் கவனிச்சிங்களா மரக்காயரே? இந்த வருஷம் சிவன் கோயில் திருவிழாவும் தர்கா சந்தனம் கூடும் ஒரே வாரத்துல வருது பாருங்க என்றார் பஞ்சாமி ஐயர். அது பத்தி பேசத்தாங்க இப்ப உங்களை தேடி வந்த. சம்சுதீனின் குரலில் இழையோடிய கவலையை கவனித்தார் பஞ்சாமி. ஏன், எதனா கலாட்டா உருவாகிடுமோன்னு பயப்படுறீங்களா? எந்த வருஷம் வந்தது இப்ப வர்றதுக்கு? போலியை சுவைத்தபடி கேட்டார் பந்தல் கான்ட்ராக்டர். ஊர் நிலைமை முன்ன மாதிரி இல்லைங்க. நம்ம பெரியவங்களும் நாமளும் மதத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு வெளியில மனுஷங்களை பழிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப மதமே வெளியே வீதிக்கு வந்து அல்லாட தொடங்கிட்டதே என்று சம்சுதீன் நொந்து கொண்டார். பஞ்சாமி ஐயர் ஊஞ்சலை விட்டு இறங்கி சோஃபாவில் சம்சுதீன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். இத பாருங்கோ, சிவன் கோயில் திருவிழா தொடங்கிறதுக்கு முன்னாலேயே தர்காவில் கொடி ஊர்வலம் நடந்துடும். கோயில் திருவிழா ஊர்வலங்களும் முடிஞ்ச பிறகுதான் பெரிய வீதியில சந்தனக்கூடு ஊர்வலம் வரும். ஆகையினால பெரிய தெருவுல 2 ஊர்வலங்களும் எதிரெதிரே சந்திச்சுக்க சந்தர்ப்பமே கிடையாது. பிறகென்ன? சம்சுதீனுக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தது. அப்ப எதுவும் கலாட்டா வராதுன்னு உறுதியா சொல்றீங்களா? பஞ்சாமி ஐயர் பதில் சொல்லாமல் சற்று நேரம் மௌனம் சாதித்தார். சம்சுதீன் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். மரக்காயரே, சிவன் கோயில் உற்சவத்துல 2 நாள் பல்லக்கு விடுவோம் இல்லையா? ஆமாங்க, வருஷம் தவறாம பார்த்துட்டு தானே வரேன். முதல் நாள் முத்து பல்லக்கு, 2ஆம் நாள் புஷ்ப பல்லக்கு. சுமாரா என்ன உயரம் இருக்கும் தெரியுமா? சம்சுதீன் தயங்க பந்தல்காரர் முன் வந்தார்.
ரெண்டுமே 30 அடி உயரம். அதுக்காக பெரிய தெருவில் கோயில் எதிரே போடுற பந்தலை கூட 35 அடி உயரம் இருக்கிற மாதிரி போடுவோம். ரொம்ப வருஷமா நான் தானே பந்தல் போடுறேன். அப்படி போடுற பந்தலை 10-15 நாட்கள் வரை, அதாவது விடையாத்தி ஆகிற வரையில பிரிக்க மாட்டோம் என்றார் பஞ்சாமி. சம்சுதீன் விழித்தார். இதெல்லாம் தெரிந்த விஷயங்கள் தானே, எதற்காக குறிப்பிட்டு சொல்கிறார் ஐயர்? மரக்காயரே, நம்ம ஊர் தர்கா சந்தனம் கூடுதான் அக்கம் பக்கத்து ஊர் தர்கா கூட்டை விட உயரம்னு நாம பெருமைப்படுவோம் இல்லையா என்று பூடகமாக கேட்டார் பஞ்சாமி ஐயர். சம்சுதீனுக்கு சொரேர் என்றது. அந்த ஊர் சந்தனக்கூடு உயரம் 35 அடி. சிவன் கோயில் திருவிழா முடிந்த மறுநாள் சந்தனக்கூடு பெரிய தெருவழியேதான் ஊர்வலம் போவது வழக்கம். கோயில் வாசலில் போட்ட பந்தலையும் பிரித்திருக்க மாட்டார்கள். கூடு எப்படி பந்தலை கடந்து போகும்? நினைக்கும் போதே சம்சுதீனுக்கு தலை சுற்றியது. பஞ்சாமி ஐயர் ஆதரவுடன் சம்சுதீனின் தோளில் கை வைத்தார். இத பாருங்கோ, திருவிழா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு சந்தனக்கூடு ஊர்வலம் வர்றதுக்கு பந்தல் உயரம் போதாது, பிரிச்சுடணும்னு சொன்னா கோயில் கமிட்டி அமர்த்தினர்கள் ஏத்துப்பாளா? கேள்விப்பட்டா ஏதுடா சாக்குன்னு அலையிற நரி பசங்களும் சும்மா இருப்பானுங்களா? வேணும்னே விஷயத்தை பெருசுபடுத்தி கலாட்டாவை ஆரம்பிச்சிடுவானுங்களே. சம்சுதீனுக்கு குரல் கம்மியது. உண்மைதாங்க, எங்க நிலைமையும் இதேதான். இப்பதான் திருவிழா முடிஞ்சிருக்கு. உடனே பந்தலை பிரிக்க சொல்ல வேண்டாம். வேற தெருவழியா கூடு ஊர்வலம் விடலாம்னு சொன்னா கேட்பாங்களா? இதுக்குன்னே இருக்கிற முரட்டு பசங்க ஆச்சா போச்சான்னு சண்டைக்குள்ள வருவானுங்க. கமிட்டி ஒத்துக்கிட்டாலும் இவனை ஒத்துக்க மாட்டானுங்களே. மரக்காயரே, இந்த விஷயம் தர்கா கமிட்டிக்கோ கோயில் கமிட்டிக்கோ போக வேண்டாம். பந்தல் உயரம், பல்லக்கு உயரம், கூடு உயரம், இப்படிப்பட்ட விவரங்களை வெளியே விடவே வேண்டாம். 2 நாள் தீவிரமா யோசனை பண்ணி ஒரு முடிவு கண்டுபிடிச்சிருக்கேன் என்றார் பஞ்சாமி. சொல்லுங்க ஐயா, நீங்க எது சொன்னாலும் செய்ய தயாரா இருக்க என்ற சம்சுதீன் தழுதழுத்த குரலில் கூறினார். நீங்க செய்யறதுக்கு எதுவும் இல்லை. இப்ப பந்தல் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு அனுப்புனதே என் தீர்மானத்தை தெரிவிக்கத்தான். சாயங்காலம் நானே வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்த, நீங்களே வந்துட்டேன் என்றார் பஞ்சாமி. பந்தல்காரர் சம்சுதீனை பார்த்து கூறினார். ஆமா மரக்காயரே, எப்பவும் போல பந்தல் போடுறதுக்கு கோயில் கமிட்டிக்காரங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்பதான் ஐயா கூப்பிட்டு அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருதுன்னு சொல்லி பந்தல் உயரத்தை 40 அடியா ஒசத்தி போட சொன்னாங்க. இப்ப உங்க சந்தனக்கூடு தாராளமா பந்தல் வழியா வரலாம் பாருங்க. சம்சுதீனுக்கு கண்கள் கலங்கின. ஐயா, பெரியவங்கன்னா அது நீங்க தான். ஆனாலும் ஒரு சந்தேகம். இதுக்கு கோயில் கமிட்டியில ஒத்துப்பாங்களா? பந்தல் உயரம் கூடினா அதிக செலவாகும்னு மறுத்துட மாட்டாங்களா? நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க அனுமதி வழங்கியது வழக்கமா போடுற 35 அடி உயர பந்தலுக்குத்தான். அவங்க கிட்ட கூடுதலா ஆகிற செலவையும் கேட்கறதுல நியாயம் இல்லை. அதனால அந்த அதிகப்படி செலவை நானே ஏத்துக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டேன் என்றார் பஞ்சாமி ஐயர் நிதானமாக. சம்சுதீன் நடுங்கும் கரங்களால் பஞ்சாமி ஐயரின் கைகளை பற்றி கொண்டார். வேணாங்க, நானே என் சொந்த பணத்திலிருந்து கொடுத்துடுறேன். எங்க சந்தனம் கூட போறதுக்கு தானே பந்தல உசத்த போறீங்க. அந்த பெருந்தன்மையே கோடி பெரும்க. நல்லா இருக்கேன் நீங்க பேசிக்கிறது. பந்தல்காரர் கோபத்துடன் எழுந்தார். நான் அதிகமா கேட்டா தானே நீங்க கொடுக்கறதுக்கு. பந்தல நானே போட்டு தர்றேன், அது ஏன் பொறுப்பு. நீங்க யாரும் அதிகமா எனக்கு 1 பைசா கொடுக்க வேண்டாம். ஜேக்கப், என்னங்க சொல்றீங்க என்று பஞ்சாமி ஐயர் திகைத்தார். ஐயா, நான் கிறிஸ்தவன் தாங்க. 20 வருஷங்களுக்கு மேல சிவன் கோயில் திருவிழா பந்தல நான் தாங்க கான்ட்ராக்ட் எடுத்து போடுறேன். மதத்தை பார்த்தா கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, மனுஷனை பார்த்து தானே. அப்படியே பார்த்தாலும் எங்க மாதா ஊர்வலமும் இதே பெரிய வீதி வழியில தானே வருது. நம்ம எல்லாருக்குமே பொது தெருதாங்க இது. ஏதோ என்னாலான தொண்டு. இது மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சதே பெருசு. தயவு செஞ்சு இந்த புண்ணியத்தையாவது எனக்கு விட்டு கொடுங்க என்று கை கூப்பி நின்றார் ஜேக்கப். பஞ்சாமி ஐயரும் சம்சுதீனும் வாய் அடைத்து போய் உட்கார்ந்து விட்டார்கள். அந்த வருடம் சிவன் கோயில் உற்சவம் வழக்கம் போல கோலாகலமாக நடந்தது. 3 நாட்களும் ஈஸ்வரன் பவனி வந்தார். முதல் நாள் இரவு முத்து பல்லக்கும், மறுநாள் இரவு புஷ்ப பல்லக்கும் புது பெண்ணாக ஜொலித்து கொண்டு ஊர்வலம் வந்தன. மறுநாள் சந்தனக்கூடு. உடம்பெல்லாம் வண்ண வண்ணமாக கண்ணாடி பளபளக்க
உச்சியில் மலர் குஞ்சலம் தலையசைக்க அசைந்து அசைந்து பந்தலை கடந்தது. ஊர் மக்கள் வேறுபாடின்றி கூடி நின்று எல்லா ஊர்வலங்களையும் வேடிக்கை பார்த்து மகிழ்ந்தனர். பல்லக்கு என்ன உயரம், சந்தனக்கூடு என்ன உயரம், பந்தல் வழக்கத்தை விட 5 அடி உயரம் கூடுதலா என்பன போன்ற சந்தேகம் அங்கே யாருக்கும் எழவில்லை. மதங்களை கடந்த அந்த 3 மனிதர்களும் கண்களில் கண்ணீருடன் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.